வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் வருகிற 23ஆம் தேதி திரைக்கு வர இருக்கும் நிலையில, புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஸ்லோவாவே இருக்கு. விஜய் அவர்கள் நடித்த முந்தைய திரைப்படங்களை ஒப்பிடும்போது, இந்த திரைப்படமானது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப குறைவாகவே இருக்கிறது. பசுமை புரட்சி நிலவுகிறது அப்படிதான் பார்க்கப்படுகிறது. புக்கிங் ரொம்பவும் மந்தமாவே காணப்படுகிறது. படத்திற்கு இது ஒரு மைனஸ் பாயிண்டாக கருதப்படுகிறது. இதுவரைக்கும் ப்ரீ அட்வான்ஸ் புக்கிங்கில கூலி திரைப்படம் 1.34 மில்லியன் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா புக்கிங் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் நம்பர் 1 ரெக்கார்டு. அதாவது ஓவராலா சொல்றேன். இதெல்லாம் தாண்டி அமெரிக்காவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் அப்படிங்கிறது இந்த பிரீமியர்ஸ் போடுவாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து யுஎஸ்ஏல தான் வந்து எந்த திரைப்படமா இருந்தாலும் ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரியாக ₹2,29,621 சாரி யுஎஸ் டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து செல்ட் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 12,479 டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கு. 60% பார்த்தீங்கன்னா லோவர் தென் ஒரிஜினல் ரிலீஸ் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. 2 டேஸ்க்கு முன்னாடி இருக்க பிரீமியர்ஸ். இத வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த வேட்டையன் திரைப்படத்தோட கம்பேர் பண்ணி போட்டுருக்காங்க சோசியல் மீடியால. அதாவது வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ்க்கு 2 நாட்களுக்கு முன்னாடி எவ்வளோ பிரீமியர்ஸ் பண்ணியிருக்குன்னா, $4,55,839 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 19,690 டிக்கெட்ஸ் சோல்ட் ஆயிருக்கு. சேம் 2 டேஸ் ஸ்டில் பிரீமியர்ஸ் அப்படிங்கிறதா வந்து இதோட ரிசல்ட்டுங்க. ஸோ, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய லாஸ்ட் டைம் ரிலீஸ் ஆன படங்கள்ல வேட்டையன் கொஞ்சம் பாக்ஸ் ஆஃபிஸ் கம்மி தான். ரொம்ப கம்மி இல்ல, ஓரளவுக்கு கம்மி தான். அந்த திரைப்படத்தோட ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபிஸ் அப்படிங்கிறது புக்கிங்ஸ் ரொம்பவும் கம்மியா இருக்கு. ஜனநாயகன் திரைப்படம் வெற்றி பெறுமா? இல்ல தோல்வி பெறுமா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.